வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே. நீயாக இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு இடமே கிடையாது. எதை நினைத்தும் பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயல்படு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியாக துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயமாக உதவும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும். நாள் வெகு தொலைவில் இல்லை, நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அருகிலே தான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. பாபா எப்பொழுதுமே எவ்வளவோ சோதனைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நாம் சந்திச்சிருப்போம். ஆனால் அது நிரந்தரமே கிடையாது. ஏனென்றால் பாபா நம்மளை வந்து பரீட்சை பண்ணுறாரு. சோதனை காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் தன்னை விட்டு விலகிறாங்களா, இல்லை அந்த காலத்துலேயே நம்ம காலை பிடிச்சிட்டு இருக்காங்களா, இதுதான் அவருடைய பரீட்சை. இந்த பரீட்சையில் நாம் ஜெயிச்சிட்டோம்னா போதும். ஏன்னா கடவுளை விட குரு சோதனை கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இதுதான் உண்மை சாய்ராம். ஏன்னா ஒவ்வொரு சாய் டிவோட்டியும் பாருங்கள், அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் பாபாவை வணங்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதற்கு பிறகு அவங்க எப்படி இருந்தாங்க, கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருக்கும். இதுதான் உண்மை, இது சத்தியமும் கூட. ஏன்னா அந்த காலகட்டத்தில், அந்த துயரமான காலகட்டத்தில் நம்ம பக்தை நம்மளை ஒதுக்கி தள்ளுறாளா, நம்மளை இருக்க பிடிச்சின்னு இருக்காளா அப்படின்னு ஒரு சோதனை. அந்த சோதனை காலத்தில் நம்ம கண்டிப்பாக பாபா மேலே இருக்கிற நம்பிக்கை சிறிதளவு கடுகளவு கூட குறையாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாவே போதும் சாய். கண்டிப்பாக நிச்சயமாக நாம் நினைக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று நிச்சயமாக நம்ம குரு நம்மளை வாழ வைப்பார். இது உண்மை, இது சத்தியம். ஏன்னா ஒவ்வொரு பாபா டிவோட்டிக்கும் இது நடந்திருக்கு. உங்களுக்கும் கூட கண்டிப்பாக இது நடந்திருக்கும்.